இன்றைக்கி தொழிலில் ஏற்ற இறக்கம் அப்படின்றது சாதாரணமாகி போச்சு. இது தவிர்க்க முடியாததும் கூட. திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு டயத்தில் பொல்யூஷன் பிரச்சனை கடுமையாக இருந்தது. நிறைய கம்பெனிஸை மூடிட்டாங்க. நிறைய பேர் இந்த கம்பெனியெல்லாம் வாடகைக்கு எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருந்தவங்க, நான் ஊருக்கே போகிறேன், விவசாயத்தை பார்க்க போகிறேன், இது சரிப்பட்டு வராதுன்னு போயிட்டாங்க. ஆனால் அப்போது இந்த பிரச்சனை எப்படியும் தீரும், நமக்கு மீண்டும் ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த சமயத்தில் பல்ல கடிச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, ஏற்றுமதியாளர்களாக திருப்பூரில் உலா வந்துட்டுருக்காங்க. இதுக்கு நானே நேரடி சாட்சி. இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது அதை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது? ஏற்றம் அப்படின்னா நமக்கு இன்கம் அதிகம் வரும், இறக்கம் அப்படின்னா இன்கம் சுத்தமாக நின்று போயிடும். ஸோ பெரிய அளவில் நாம் சர்வே பண்ணுறதுக்கே திணற வேண்டியிருக்கும். அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டைவர்சிஃபையிங் மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டை நம்பி இருக்கவே கூடாது. நான் கல்ஃபுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா, இல்லை ஒரே ஒரு ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா, அந்த ரீஜனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அதே ப்ராடக்டை வேறு ஒரு ரீஜனுக்கு கொண்டு போக முடியுமா? யூரோப்புக்கு கொண்டு போக முடியுமா? யூஎஸ்ஏ கொண்டு போக முடியுமா? ஏன் நேபாளுக்கு கொண்டு போக முடியுமா? ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போக முடியுமா? அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது, மாதம் ஆர்டர் கொடுக்குறாரு பையரு, நீட்டாக போயிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, பேமெண்ட்டு ஸ்மூத்தாக வருது அப்படின்றதுக்காக சும்மா உட்காந்துடக்கூடாது. மார்க்கெட்டை விரிவுபடுத்தணும். அல்டர்னேட்டாக நம்ம கையில் ஒரு மார்க்கெட் இருக்கணும். அதாவது இப்போது ஒரு கல்ஃப் ரீஜனில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ஒரு பிரச்சனை, நாம்ஸ் ரொம்ப டைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாத சூழல் வரும்போது நமக்கு இந்த மாதிரி வேறொரு மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. யூரோப்புக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நேபாளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். யூரோப்பில் பிரச்சனை அப்படின்னா நேபாள் எனக்கு கை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் அப்படியே ஒரு ஸ்டேஜில் முன்னேற முடியாமல் நின்று போகாமல் நாம் அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல மார்க்கெட்டில் நமக்கு பல பையர்ஸை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் 2 இல்லை 3 ரீஜனில் பையர்ஸ் இருக்கிறது நல்லது. ஒன்று கல்ஃபு, ஒன்று யூரோப்பு, இன்னொன்று ஸ்ரீலங்கா, ஆசியன் கண்ட்ரிஸ் மாதிரி ஸ்ரீலங்காவில், நேபாள், இந்த மாதிரி ரீஜனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்புனாலும் மற்ற ஒரு இடம் அல்லது 2 இடம் நமக்கு கை கொடுக்கும். 2வது பாயிண்ட் என்னென்னா, இதே மாதிரி டிவர்சிஃபையிங் ப்ராடக்ட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதில் டிவர்சிஃபையிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஒருத்தர் மேங்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வைங்க. ரா மேங்கோ வருஷம் அந்த சீசனில் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். ஆனால் அதிலே நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். மேங்கோவிலேருந்து மேங்கோ பல்ப்பு, மேங்கோ ஜூஸ், ட்ரைடு ஸ்லைஸ்டு மேங்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது அதெல்லாம் சின்ன சின்ன மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. அந்த மாதிரி மேங்கோஸ்க்கெலாம் எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். சீசன் டயத்தில் வாங்கி நாம் அதை ஸ்டாக் வச்சு இந்த மாதிரி டீஹைட்ரேட் பண்ணி அதை ஸ்டாக் வச்சு ஒரு பிராண்டு போட்டு விற்கலாம். ஸோ அதிலே நாம் வேறொரு புது ப்ராடக்ட்டு கூட சூஸ் பண்ண வேண்டாம். நாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லேயே ஏதாவது வேறு ஒரு வேல்யூவேஷன் பண்ணி அதை விற்பனை பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது எப்போ நமக்கு சப்போர்ட் கொடுக்குன்னா, இப்போது மேங்கோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் பண்ணுறாரு ஒருத்தர், ஃப்ரெஷ் மேங்கோவையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு சீசனில் மேங்கோவே விளையலை, இது ஒரு மான்சூன் பிரச்சனை. அப்போது அதனோட பை ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரைடு மேங்கோ ஸ்லைசஸ், அதை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான். இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். மேங்கோ பிக்கிள் இருக்குது, மேங்கோவில் தயாரிக்கக்கூடிய ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளோட டைவர்சிஃபையிங் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு எடுங்க. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு ஒன்றும் எடுக்க முடியலன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐயில் நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இதில் என்னென்ன மாதிரிலாம் வேல்யூவேஷன் பண்ணலாம், இல்லை டைவர்சிஃபையிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணும். இப்போ காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னா அவர் ஒரு கார்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம், நூலை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படி நம்மளோட ப்ராடக்டை டிவர்சிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியானது இன்றைக்கி இந்த ஃபாரின் கரன்சி ரேட் ஃப்ளக்சுவேஷன் தான். ஸோ இதுக்கு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் பேங்க்கில் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நாம் எத்தனை பையர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பையரோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், சில நேரங்களில் பையருக்கு பிரச்சனை இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் பையர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் அப்படின்னா நமக்காக காத்திருப்பார், கண்டிப்பாக நமக்காக காத்திருப்பார். இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜில் இந்தியாவில்
நூல் விலை அதிகமாகிடுச்சு. திருப்பூரை பெரிய லெவலில் பாதித்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, ஃப்ரான்ஸுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸ் பையர் வந்து இவர்கிட்ட தான் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தார். ரேட்டு கட்டுப்படி ஆகாததுனால இவர்கிட்டருந்து அவர் வாங்குறதை நிறுத்திட்டார். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன், சைனாலேருந்து வாங்கிட்டு இருந்தார். திருப்பி எப்போ உங்களுக்கு பழைய ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியுமோ அப்போ என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆர்டர் கொடுக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்த முழு நம்பிக்கை பையர் மேலே இல்லை. இது ஏதோ சொல்லியிருக்காரு, நம்ம இவ்வளோ நாள் பழகிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அந்த பையர் இவர் எக்ஸ்போர்ட்டர் மெயில் அனுப்பின உடனே அடுத்த மாதமே திருப்பி ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணார். சைனாவை நான் ஒரு டெம்பரவரியாக தான் வச்சுருந்தேன், எப்படியும் நூல் விலை குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ அது வரைக்கும் நம்ம சைனாவில் வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினேன். இப்போது நீங்கள் எனக்கு பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க, எனக்கு நீங்கள் தான் வந்து பல வருஷமாக பண்ணுறீங்க, உங்கள் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை நான் வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு மெயில் போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணார். இன்னை வரைக்குமே அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பையரோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து நாம் பில்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து எப்போவுமே வந்து ஒரு சஃபிஷியன்ட் கேஷ் ஃப்ளோ நம்ம கையில், கேஷ் ரிசர்வ் நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல 100 கோடி 1000 கோடியெல்லாம் வந்து கேஷாகவே வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் எங்கேயாவது ஆகும். பாருங்கள், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐனா என்னென்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இன்றைக்கி ஏஐ யூஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்டே இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்போது அதை நம்ம பிஸ்னஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உடனடியாக ஒரு ரிசர்வ் தேவைப்படும். அப்படி ஒரு ரிசர்வுக்காக நம்ம கண்டிப்பாக கேஷை வந்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஆப்ரேஷன்ஸ். ஒரு மார்க்கெட்டில் அல்லது ஒரு ப்ராடக்டில் அதுக்கான டிமாண்ட் வந்து திடீர்னு ஏறலாம், திடீர்னு இறங்கலாம். ஸோ அப்படி ஏறுனுச்சு அப்படின்னா தேவையான அளவு சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரிசோர்ஸ் இருக்கணும். நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இல்லை, ஆனால் வெளியில் ஆர்டர் கொடுத்து நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி பண்ணுற அளவுக்கான ஒரு சப்போர்ட்டை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்காக நாமளும் தயாராக இருக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மார்க்கெட்டில் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணும்போது திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சப்போ இன்னொரு ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சாலும், குறைஞ்ச வால்யூமில் நமக்கு ஆர்டர் வந்தாலும் அதையும் நாம் விட்டுறக்கூடாது. நான் இவ்வளோ நாள் வந்து மாதம் 5 கண்டெய்னர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா 2 டன் தான் ஆர்டர் வருது, இதை நான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதையும் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் வந்து திருப்பி அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும்போது பையர் உங்கள்கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமான சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். டிமாண்டு குறைஞ்சாலும் நாம் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கும் சப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.